மக்களே பாருங்க மக்களே, வாஷிங் மிஷின் வேறு ரிப்பேர் ஆகிடுச்சு மக்களே. ஸ்டார்ட் பட்டன் ஒர்க் ஆகலை, லாஸ்ட் செட்டிங் பட்டன் ஒர்க் ஆகலை, அதுக்கப்புறம் ஸ்பின்னு, ரின்ஸு, வாஷு, சோக்கு, மொத்தம் சொல்லப்போனால் பவர் பட்டன் மட்டும்தான் ஒர்க் ஆகுது. இப்போ ஆஃப் பண்ணிட்டேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா பட்டன் ஒர்க் ஆகாதனால உள்ளே பிரித்து பார்த்தேன். பிரித்து பார்த்ததில் பார்த்தீங்கன்னா பட்டன் போய் கிடக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் ஊற்றி வச்சிட்டேன். தண்ணி இந்த பைப்பில் இங்கே வாங்க. தண்ணி பார்த்திங்கன்னா இந்த பைப்பு கொஞ்சம் இதாக இருக்கிறால, டேமேஜாக இருக்கிறால பைப்பு நாங்களே தண்ணி ஃபில் பண்ணி இதில் ஊற்றுற மாதிரி இருந்தது. அதனால் பார்த்திங்கன்னா அவசரப்பட்டு துணி போட்டு சோப்பெல்லாம் போட்டு தண்ணி ஊற்றிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பட்டன் வேறு ஒர்க் ஆகலை. நாங்கள் என்னமோ பண்ணி ப்ரெஸ் பண்ணி பார்த்தோம். அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்ததுல சரி பட்டன் தான் ரிப்பேரு அப்படின்னு நினச்சி நாங்கள் விட்டுட்டோம். இப்போ பாருங்கள் உள்ளே இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியே எடுத்துகிட்ருக்குறோம். எதுக்குன்னா பார்த்தீங்கன்னா எப்படியும் இது சரி பண்ணுறதுக்கு ஒரு 2-3 நாள் ஆகும். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆள் வரமாட்டாங்க. எப்படியோ திங்கள்லேருந்து ஒரு வாரம் ஆயிரும். அதனால் உள்ளே இருக்கிற தண்ணி பார்த்தீங்கன்னா நாற்றடிச்சுன்னு சொல்லிட்டு தான் எல்லா தண்ணியுமே வெளியே எடுத்துகிட்ருக்கிறேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குது மக்களே. இந்த மாதிரி வாஷிங் மிஷின் வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி கஷ்டம் யாருக்குமே வரக்கூடாது. அதனால் கொஞ்சம் எல்லாம் கவனமாக இருந்த மக்களே. இந்த பாருங்கள் எவ்வளோ தண்ணி எடுத்து வெளியே வீசிக்கிட்டே இருக்கிறேன். வாஷிங் மிஷின் ரிப்பேரால் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ரொம்ப ஆகிட்டுருக்கு மக்களே. என்ன கம்பெனிப்பா? சாம்சங். இது என்ன கம்பெனினா சாம்சங் மக்களே. சாம்சங்கு, அதாவது டிஜிட்டல் ஃபுசி லாஜிக் கண்ட்ரோல் தான். 6.2 kg வாஷிங் மிஷின் எடுத்து கிட்டத்தட்ட 2014 எடுத்தது. 14 எடுத்து ஒரு 3 மாதம் யூஸ் பண்ணவே இல்லை. பாக்ஸோடு வச்சுருந்தோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஏன்னா வாட்டர் ஃபிட்டிங் சரியாக வராதால ஒரு 2 மாதம் பார்த்தீங்கன்னா தண்ணி ஃபுல்லாக இதாக இருக்குங்க. அவ்வளோதாங்க. வீடியோ வந்து இதோட நம்ம என் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. முக்கியமாக நம்ம நன்றி உள்ள சப்ஸ்கிரைபருக்கு என்னோடய வாழ்த்துக்கள் மற்றும் பார்த்திங்கன்னா என்னுடைய நன்றி நான் சொல்லிக்கிறேன். எதுக்குன்னா நம்ம சேனல் தொடர்ந்து பார்த்து ஆதரவு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். புதுசாக வர்றவங்க வந்து நம்ம சேனல் வந்து லைக் பண்ணிட்டு பாருங்கள். அவ்வளோதான்.